ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் பார்த்துருப்பீங்க. செம்ம அக்ரெசிவ் மோடில் தான் விளையாடினாங்க. அதுலேயும் 4 கேர்ள்ஸ் வந்து செம்மையாக விளையாடினாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அதில் அன்ஷிதாவை தான் பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் மோடில் விளையாடின மாதிரியே இருந்தது. அவங்க டாஸ்க்குன்னு வரும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஷனும் அவங்க பேசுகிற அந்த அந்த பாடி லாங்குவேஜும் அந்த பிஹேவியரும் ரொம்ப ரிவெஞ்ச் மோடுக்கு அப்படி போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் டாஸ்கில் தான் பண்ணேன், இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறது. ஸோ அவங்க ரொம்ப ஃபேக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக காட்டுது. ஆக்சுவலி நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து அன்றைக்கி முதல் நாள் அந்த செங்கல் டாஸ்க் தாங்க அப்படியே கண்டினியூ ஆச்சு. இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ரயானும் ரஞ்சித்தும்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போது லீடிங்கில் ஜெஃப்ரி டீம் தான் இருக்கார். நான் அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஜெஃப்ரி கூட இவங்க ஜாக்லினும் முத்துவும் சேர்ந்து தான் ஆடிட்டு இருந்தாங்க முன்னாள். இப்போ வந்து ஜெஃப்ரி லீடிங்கில் இருக்கிறதுனால ஜெஃப்ரி கூட சேர்ந்து ஆடலாமா, இல்லைனா முத்து கூட சேர்ந்து ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி ரயான் ஒரு தாட் எடுத்து வைக்கிறாரு. அதே முன்னாள் வந்து அதே முத்துவும் அதே மாதிரி தான் ஜாக்லின் டீம் கூட சேர்ந்துக்கலாமா, இல்லை ஜெஃப்ரி டீம் கூட சேர்ந்துக்கலாமான்னு மஞ்சரி கிட்டேயும் தீபக் கிட்டேயும் பேசுவார். தீபக் கூட சொல்லுவாங்க, ஜாக்லின் டீம் வீக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னா, அவர் அவருக்குரிய ஒரு அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்கில்லே வந்து முத்து வந்து இல்லை, இவங்க வந்து முதல்ல வந்து நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அப்புறம் நம்மளை ஃபைனல்ஸில் தூக்கடிக்கலான்னு பார்க்குறாங்க, அவங்க வந்துட்டு நம்மளை அவங்க வின் பண்ணோன்னு பார்க்குறாங்கன்னு ஏதோ பூசி மழுப்பி ஒன்று சொல்லுவார். ஆக மொத்தம் சொல்ல வர்றது, இப்போ ஜெஃப்ரி டீம் கூட சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற ஒப்பீனியனை அவர் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால் அன்ஷிதா கிட்ட கூட பேசலாமா, இல்லை ஜெஃப்ரி கிட்ட பேசலாமான்னு கூட ஒரு டாக் போகும். ஜெஃப்ரி விட அன்ஷிதா கிட்ட பேசுன்னு தீபக் கூட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் இவங்களுக்கும் இருந்தது. ஆனால் இதில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜாக்லின் தான். ஜாக்லின் கிட்ட வந்து வெளில இப்படி பேசின முத்து அப்புறம் உள்ள டைனிங்கில் போய் உட்காந்து சாப்பிடும்போது, இது வந்து முந்தானேத்து நடந்த எபிசோடில் போய் உட்காந்து சாப்பிடும்போது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது, இப்போ என்ன பண்ணோன்னா ஜெஃப்ரி டீம் அட்டாக் பண்ண அதானே அப்படின்னும்போது முத்து வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லும்போது, அதாவது முத்து, மஞ்சரி, தீபக் அப்புறம் ஜாக்லின் மட்டும் அங்கே வருவாங்க அந்த டைனிங் ஏரியாவுக்கு. அப்போ வந்து பேசும்போது, இப்போ என்ன ஜெஃப்ரி அட்டாக் பண்ண அதானே அப்படின்னு அவங்க ஜாக்லின் கேட்டால், ஓகே ஓகே ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஸோ ஜாக்லினோட தாட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. அவங்க முத்து கூட சேர்ந்து ஆடுறது தான் தெளிவாக இருக்காங்க. ரயானுக்கு ஜெஃப்ரி கூட சேர்ந்துக்கலாமான்னு ஒரு தாட் வந்த மாதிரி முத்துக்கும் ஒரு தாட் வந்தது. பட் ஆனால் ரயானுக்கு வந்த தாட் மட்டும்தான் தப்பு, நம்ம நினச்சதை வெளில யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக முத்து ஒரு ப்ளே பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ரயானும் வந்து போட்ட டீலில் வந்து அது ஓகே, கேம் ஸ்ட்ராட்டஜி இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். ஆனால் அவங்க பண்ணது மட்டும் தான் தப்பு, நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது தப்பு தானே. அப்படி பார்த்தா ஜாக்லின் வந்து அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்டாண்டில் அப்படியே நின்னாங்க. ஸோ டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது முயல் டாஸ்க் 2.2 அப்படிங்கிற மாதிரி அந்த சிங்கிள் டாஸ்க்கோடு கலந்து இந்த முயல் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை முயல் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அப்போ சிங்கிள் கணக்கு வராது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அங்கேயே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது 1 ஹவரில் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்பாங்க. அது இப்போ சொல்ல முடியாது, விளையாடுங்கன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருவார் பிக் பாஸு. ஸோ சிங்கிளையும் சேவ் பண்ணணும், முயலையும் சேவ் பண்ணணும். பிக் பாஸ் ரெண்டுத்தையும் எப்படி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வந்து அந்த கன்க்ளூஷனுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து கிளாரிட்டி. முயல் ஜாஸ்தி இருக்கணும், ஆனால் செங்கலும் இருக்கணுமான்னு கேட்டால் அது தெரியாது. அப்படின்னும்போது செங்கலையும் சேர்த்து தான் இவங்க சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி தள்ளு முள்ளு பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க டாஸ்க்கை. இந்த இடத்துல அவங்கவுங்க இது விளையாடுறாங்க. முயல் அந்த கமெண்ட்ரி வந்து இவர் கொடுப்பாரு இல்லைங்களா, ராணுவ. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்எஃப்பி ரயானுக்கு தான் அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கமெண்ட்ரி கொடுப்பாரு, மற்றவங்களுக்குலாம் அது இரிட்டேட் ஆகும். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து விஷால் கூட வந்து அதை கூப்பிட்டு உள்ளே சொல்லுவார், பிரேக் விடுவார் நடுவில் பிக் பாஸு பஸர் அடிச்சுட்டு. அப்போ அந்த பிரேக்கில் கூப்பிட்டு, நான் வந்து என்னால் விளையாட முடியாது, அதனால தானே நான் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன், இது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ரயன் வந்து ராணுவ வந்து விஷால் கிட்டே கேட்பார். ராணுவ அந்த கமெண்ட்ரி கொடுத்ததுக்கு. அப்போ விஷால் சொல்வார், நீ பண்ண தப்பு இல்லைடா, பட் ஆனால் அந்த இடத்துல எல்லோரும் டென்ஷனாக ஆடும்போது அது பண்ணது அப்படின்னும்போது, இப்போ நாளைக்கு உனக்கே இது பேக் ஃபயர் ஆகிடும், இது மாதிரி பண்ணது இரிட்டேட்டாக இருந்தது, அதனால் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படி இப்படின்னு நீ டாஸ்க்கே விளையாடினாலும் எல்லாரும் கோவமும் பக்கம் திரும்ப. ஏன்னா எல்லோரும் ஒரு அக்ரெசிவ் மோடில் விளையாட்டுருக்காங்க. அந்த இடத்துல நீ பேசுகிறது ஒரு நக்கலாக நையாண்டி மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும், கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி விஷால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு. ஆனால் என்ன கேட்டால், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணவே இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ராணுவ பண்ணதான் மட்டும்தான் இவங்களுக்கு இரிட்டேட் ஆகுதா, ஏன்னா ராணுவ அந்த வீட்டில் காமெடி பீஸாக ஈஸி டார்கெட்டா அப்படின்னு. ஏன் விஷாலும் மஞ்சரியும் கேப்டன்சி டாஸ்க் அந்த லெமன் வித் ஸ்பூன் பண்ணுவாங்களே, அப்போ அந்த இடத்துல முத்து ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். பவித்ரா இல்லை பவித்ராவும் சௌந்தர்யா யாரோ ஒன்று சொல்லுவாங்க இரிட்டேட் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு. அந்த சைடில் வேறு யாரோ பண்ணுவாங்க. அப்புறம் பொம்மை டாஸ்கில் கூட யாரோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த வீட்டில் அது ஆல்ரெடி நடந்து தான் இருக்குது. ஆனால் ராணுவ பண்ணும்போது மட்டும் இவங்களுக்கெல்லாம் ராணுவ கிள்ளிக்கீரை போல் இருக்குது. அவர் உட்காந்தா
தப்பு, பேசினா தப்பு, நின்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இது அவர் தான் புரிஞ்சுட்டு அந்த கேம்க்கு ஏற்ற மாதிரி அவர் மாறணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது அவரோட இஷ்டம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ டாஸ்க் அந்த தள்ளு முள்ளு நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 2 டீமும் சேர்ந்து, அதாவது முத்துவும் ஜாக்லினும் வந்து சேர்ந்து இவங்க டீமை பிங்க் டீம் அட்டாக் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஜெஃப்ரி தான் லீடிங்கும் போது பிங்க் டீம் அட்டாக் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த சைடில் வந்து அவங்க சேர்ந்து விளையாடினது ரெட் டீம் கூட, அதாவது அருண், விஷால், சௌந்தர்யா கூட. இப்போ அவங்க இல்லைன்னும் போது இவங்க 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 6 பேர் இருக்காங்கன்னும் போது சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே இந்த 6 பேர் சேர்ந்து வந்து 3 பேர் அட்டாக் பண்ணுறாங்க, 3 பேர் அட்டாக் பண்ணுறாங்கன்னு அன்ஷிதா கூட ஒரு இடத்துல சொல்லி விட்டுருவாங்க. அது எப்படி பண்ணுறீங்கன்னு. அப்போ மஞ்சரி கரெக்டாக ஒன்று சொல்லுவாங்க, ஏன் நேற்று நீங்கள் அப்படி தானே விளையாடினீங்க, இப்போ என்ன இப்போ மட்டும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக டக்குன்னு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிடுறாங்க. அப்படின்னும்போது ஏன் நேற்று எப்படி விளையாடணும், நேற்று நாங்கள் தானே விளையாடணும், இல்லையே ஏன் சௌந்தர்யா அது எடுக்க வந்தால் ஜெஃப்ரி வர்றது, ஜெஃப்ரி பண்ணால் விஷால் வர்றது, அப்புறம் அன்ஷிதாவுக்கு வந்து எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே அந்த அக்ரெசிவ் மோடு போயிட்டா விஷால்னு கூப்பிட்றது. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் நேற்று விளையாடினது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக மஞ்சரி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து சேர்ந்து விளையாடும் போது அப்படி தான் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல சௌந்தர்யா அவங்களுக்கான கல்லை அவங்களும் அருணும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே, அந்த இடத்துல இருக்க வேண்டிய விஷால் முக்கால்வாசி நேரம் அன்ஷிதா கூப்பிட்டதுனால அந்த டீமில் தான் இருந்தார். அப்புறம் ஜெஃப்ரி பாஞ்சிக்கிட்டு போனார். இந்த சைட் சௌந்தர்யா கிட்ட வந்தா, அருண் கிட்ட வந்தா அப்படின்னும்போது இவங்க சேர்ந்து விளையாடும் போது தெரில. இப்போ இன்றைக்கி அது மாறிச்சு, அந்த கேமோட இது வந்து டேர்ன் த டேபிள் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னோடனே இவங்களுக்கானது வீக்னஸ் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அன்ஷிதா செம்ம வன்மத்தை கொட்டுனாங்கன்னு தான் சொல்லணும். டாஸ்கில் ஒரு இடத்துல அந்த முயல் வந்துச்சு, முயல் வந்து காற்றுல வரும், கன்வேயர் பெல்ட்டில் வரும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிற பட்சத்தில் ரயான் கிட்ட 2 வந்துச்சு, பவித்ரா 2 எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க ஒன்று தான் எடுத்தாங்கன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க, அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து வந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் பஸர் அடித்தோடனே பிக் பாஸ் சொல்கிறார், அந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த முயலை வச்சு காப்பாற்றணும் போது எடுத்து வெளில வைக்கணும் போது ஆப்வியஸாக தெரிஞ்சு இது ராணுவமும் பார்த்துடுறாரு. ஸோ 2 முயல் இருக்குது அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல வந்து அடிச்சு பிடிச்சி பவித்ராவை வந்து அடிச்சு பிடிச்சி அந்த ஒன்றை வந்து வாங்கிடுறாங்க. அப்போ ரயான் கிட்டே வந்து 3 ஆயிடுது. ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜில் இருக்கிற அந்த ஒரு முயலுக்கும் வந்து பவித்ரா கிட்டே போய் நிற்கிறாங்க பிங்க். அதாவது அந்த ஒன்று, அதாவது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த ஒன்று பிக் பாஸ் கன்சிடர், அதாவது அந்த ஒன்றுன்னு அது பாதியே பெஞ்சு தான் இருக்குது. அந்த அதையும் எடுக்க போகும்போது அந்த ஒன்றையும் வந்து பிக் பாஸ் கன்சிடர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்களும் கேமில் இருப்பாங்க. ஒருவேளை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அவங்க வெளில போயிடுவாங்க. இவங்க டேரெக்டாக 1-on-1 பண்ணிக்குவாங்க, அதாவது முத்து டீமும் ஜாக்லின் டீமும். அதனால் அந்த ஒரு பாதி பிஞ்சிருக்கு முயலே வாங்கினோன்ற மாதிரி போய் அட்டாக் பண்ண பார்த்து அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து 4 கேர்ள்ஸை செம்ம டஃப் கொடுப்பாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அடியில் பவித்ரா இருந்துக்குவாங்க, மேலே ஜாக்லின், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மஞ்சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அன்ஷிதான்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த ஒரு தள்ளுமுள்ளில் எல்லாருக்குமே தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு இடத்துல மஞ்சரி கை உள்ளே மாட்டிக்கும், என் கைன்னு அவங்க கத்துவாங்க. அது நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சு, அந்த கை அப்படி திரும்பின மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கிரிப்பு யாராச்சும் ரொம்ப ஃபோர்ஸாக அங்கே ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கை வந்து ஹர்ட் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே படுக்கும்போது ஜாக்லினோட காலம் ஒரு இடத்துல மாட்டிக்கும், அவங்களுக்கு அப்படியே அது மாட்டின மாதிரி. இப்போ கால்னு சொன்னால் அதையும் அன்ஷிதா இந்த இடத்துல ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக விளையாடினது பார்த்திங்கன்னா அன்ஷிதா தான். அவங்க மனசில் அந்த மொத்த வன்மத்தையும் அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸில் காட்டின மாதிரி தான் இருந்தது. இதில் ஜென்ஸ் யாருமே கிட்டேயே போகலை. எல்லாருமே வந்து 4 லேடிஸ் இருக்கும்போது எப்படி போகிறது, எப்படி அது உள்ளே போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜென்யூனாக தான் நின்னாங்க. ஒரு இடத்துல பவித்ரா தனியாக மாட்டும் போது கூட மஞ்சரி வந்து பவித்ரா கிட்டே இருக்க அந்த ஒரு பொம்மையை வாங்குறது கையை பிடிச்சிட்டு எடு முத்து அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை நான் எடுக்கலன்னு, ஏன்னா அவங்க வந்து அந்த உடம்போட சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த பொம்மையை. ஸோ அவங்க ப்ரெஷர் போட்டு இழுத்தா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். இல்லை லேடிஸ் கிட்ட ஏற்கனவே ஒரு கில்லர் காயின் டாஸ்கில் ஒரு வாட்டி வார்னிங் வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இல்லை அப்படின்றாரு. இதே ஜெஃப்ரி அந்த எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க. நான் ஜெஃப்ரி இல்லைன்னு அவர் கத்திட்டு போயிடுவார். ஸோ அந்த இடத்துல ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவர் நினச்சாரு. அப்போது ஒரு பொண்ணுக்கிட்ட அவ்வளோ ப்ரெஷர் போட்டு வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பண்ணாத மாதிரி இப்போ 4 லேடிஸுமே ஒன்றா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படி மல்லு கட்டிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தா என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆடுறாங்க லேடிஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களே எல்லாருமே ஆச்சரியத்தோடவும் ஒரு 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 இதுமான இதுவோட தான் பார்த்துட்டு இருந்தாங்க, சர்ப்ரைஸோடவும் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டேஜில் மஞ்சரி கத்தும்போதும் அவங்க அந்த பேலன்ஸ் அந்த ரிலாக்ஸ் பண்ணலை அன்ஷிதா, அவங்க பவித்ரா, முக்கியமாக அன்ஷிதா. அதே மாதிரி ஜாக்லின் கத்தும்போதும் வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணலை. 2 பேரும் கத்தும்போதும் நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னது வந்து என்ன சொல்லுது, நீ வேணால் காலை எடுத்துக்கோ, நீ வேணால் கை எடுத்துக்கோனா இவங்க பிடிச்சிருக்கிறதுனால தான் அவங்க அந்த இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது இவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஒன்று அந்த பிடிச்சிருக்கும் போதே அந்த லாக்கில் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செகண்ட் டே வந்து இது ரொம்ப நீட்டாக விளையாடினாங்க. அப்போ பிடிச்சிருக்கும் போதே ஜெஃப்ரி ஆகட்டும், தீபக் எல்லாருமே
வந்து பிடிச்சிருக்கும் போதே ஓகேவான்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளில ரிலீஸ் ஆகி திமிர்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும், பிடிச்சிருக்கவங்களுக்கும் ஹர்ட் ஆகும். அப்படின்னும் போது ஓகேவா பிடிச்சிட்டா சட்டிலாக இருந்துரு, வேணா இப்போ நீ ரஞ்சித் கூட ஒரு இடத்துல சௌந்தர்யாவை பிடிக்கும் போது அப்படி தான் சொல்லியிருப்பாரு, ஓகேம்மா பிடிச்சிட்டேன் ஓகே அப்படி கம்முன்னு இருந்துரு அப்படின்னு. ஏன்னா அவங்க ரிலீஸ் ஆக முயற்சி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கும் ஹர்ட் ஆகும், பிடிச்சிருக்கவங்களுக்கும் ஹர்ட் ஆகும் அப்படின்னும்போது ஓகே லாக் ஆகிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அது சட்டிலாக போயிடணும். பட் ஆனால் அன்ஷிதா அப்படி பண்ணவே இல்லை. பவித்ராக்கு பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால இவங்க ரொம்ப திமுறதோ, அதனால் மஞ்சரி கை மாட்டினதோ ஜாக்லின் கை மாட்டினதோ, இதில் இவங்களுக்கு வரும்போது ரத்தம் மற்றவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னின்ற கதையாக இவங்க வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டு பேசினதும் அன்ஷிதா பேசினதும், இதில் ஜாக்லின் வந்து என்ன நாங்களாம் மட்டும் நடிக்கிறோம் நீ தான் நடிகை அப்படின்னு ஜாக்லினுக்கு அன்ஷிதாவுக்கு சண்டை ஆர்கியூமெண்ட் ஆனதும், அதுக்கப்புறம் மஞ்சரியுமே வந்து உனக்கு நேற்று பிடிக்கும்போது அது முடியலன்னா நான் விட்டல, அப்போ விட்டுருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டதும், ஸோ இந்த இடத்துல அன்ஷிதாவோட ஃபுல் வன்மும் தெரிஞ்சது. அவங்க பாடி லாங்குவேஜ் பாடி பிஹேவியர் எல்லாமே அப்படி அப்பட்டமாக தெரிஞ்சுது. டாஸ்க்கை மாரி இந்த இடத்துல ரொம்ப வன்மத்தோடு ஆடினது யாருன்னு கேட்டால் அன்ஷிதா தான். அதுக்கு மஞ்சரியும் அவங்களுக்கு பிடிக்காது, ஜாக்லினும் அவங்களுக்கு பிடிக்காது. இது 2 பேருமே கிடச்சிட்டாங்க அப்படின்னும் போது டபுள் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க டாஸ்க் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ 2 பேரையும் வச்சு செய்யறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு வகையில் வந்து என்ன சொல்கிறது, அப்போ ரொம்ப அது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது பிக் பாஸ் வந்து ஹோல்ட் போட்டு வச்சிடறாரு அந்த டாஸ்க்கு. அப்படி பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அது பாஸ் தான் போட்டாங்க, இப்போ போகல டாஸ்க்கு. அப்படியுமே வந்து இவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஜாக்லினை ட்ரிகர் பண்ணுற மாதிரி வா 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 அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் அது ட்ரிகர் தாங்க ஆகும். அப்போ அவங்க வந்து ஒரு புஷ் இப்படி கொடுத்தோடனே அதுக்கப்புறம் அதுக்காக ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஜாக்லினை ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் சொல்லிடுறாங்க. ட்ரிகர் பண்ணி விட்டது இவங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணுன்னா அந்த மூமெண்ட்டில் யாராக இருந்தாலும் அப்படி தான் தோணும். ஏன்னா அப்படி ஒரு பேச்சு ரொம்ப ஓவராக பேசியிருக்காங்க அன்ஷிதா. நீ தான் நடிகை அப்படின்னு ஜாக்லினை சொல்கிறது நீ போய் சொல்கிற, நீ சரியில்லைன்னு மஞ்சரியை பேசினது எல்லாம் இஷ்டத்துக்கு. மற்றவங்களாம் சரி டாஸ்க்குன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறுத்திட்டா கூட இவங்க பேசுறதெல்லாம் பேசிட்டு இதில் விஷால் வாயே திறக்கலை. 2-3 இடத்துல ஜாக்லின் இப்போ அவள் பேசுறது தெரியல, அப்போ போய் நீ பேசுறியா ஜாக்லின், நான் பேசினா தான் தெரியுதா, மற்றவங்க பேசினா தெரியுது, அன்ஷிதா பேசினா மட்டும் தெரியல, ஏன்னா எங்கே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அவள் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷால் சப்பாக்கட்டு கட்டினதெல்லாம் அந்த இடத்துல சரியே இல்லை. நேற்று நம்மளே சொல்லியிருக்கோம் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அவர் அப்போதைக்கு அப்போ சார்ட் அவுட் பண்ணுறாருன்னு. ஆனால் அன்ஷிதா விஷயத்தில் மட்டும் பக்கா அப்படியே அப்பட்டமாக அவர் வந்து பார்ஷியாலிட்டி காட்டினது தெரிஞ்சுது. இது கண்டிப்பாக வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அன்ஷிதாவால் இவரோட கேப்டன்சி வந்து என்ன சொல்கிறது பல்ப் வாங்க தான் போகுது. ஸோ அவர் பதில் சொல்கிறதுக்கு அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பவித்ரா கிட்டே இருக்க அந்த ஒரு பாதி பொம்மை பிச்சை பொம்மை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு தானே இப்படி பண்ணிங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு இவ்வளோ அமக்கெல்லாம் பண்ணது இவங்க தான். அந்த டெவில் டாஸ்கில் பண்ணாங்க பாருங்க அன்ஷிதா, அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கேம் விட்டு வெளில போயிடுவாங்களாமா. அந்த மாதிரி தான் இதையும் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தானே வந்தீங்க வேணாம் அப்படி சொல்லி தூக்கி போட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் வந்து தீபக் வந்து அவங்க கிட்டே போயினா அவங்க சரியாக பதில் சொல்லலை. தீபக் ஆல்ரெடி வந்து அன்ஷிதாக்கு ஜால்ரா தான், அதனால் பதில் சொல்லலை. அப்புறம் வந்து ஜாக்லின் மஞ்சரியை சொல்ல வராங்க. அப்புறம் ஜாக்லினும் சொல்ல வராங்க இதானே நடந்தது அப்படின்னு. அதுக்கு மேலே ஒரு வாய் திறந்து போய் அன்ஷிதா கிட்ட நியாயம் பேசிட்டாலும் அவர் தான் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே போய் இல்லைம்மா நீ செஞ்ச தப்பு இல்லை இப்படி பண்ணியிருக்கேன்னா நியாயம் சொல்லிட்டாலும். இதுக்கு நடுவில் இந்த பாலிடிக்ஸ்க்கு நடுவில் சௌந்தர்யாவோட பாலிடிக்ஸ் தனியாக ஒன்று போகுது. ஏன்னா அவங்க வந்து இந்த கேம் விட்டு அவுட் ஆஃப் த கேம் போன மாதிரி ரொம்ப கோச்சிக்கிட்டு உள்ளே போய் அன்ஷிதா ரெஸ்ட் ரூமில் அழுகிறாங்க. அப்போ போய் சௌந்தர்யா வந்து கேட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் சௌந்தர்யம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எது சரி தப்புன்னு புரியாத பட்சத்தில் இல்லை மஞ்சரி பற்றி ஜாக்லின் பற்றி என்ன சொல்லுவோம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு இவங்க வேண்டாதவங்களாயிட்டாங்களே சௌந்தர்யாக்கு, இவங்க 2 பேரையும் மஞ்சரியும் ஜாக்லினா இவங்களுக்கு NFP கிடைச்சிரும் இல்லை வின் பண்ணுறாங்க. அவங்க அவுட் ஆஃப் த கேம் ஃபஸ்ட் ரவுண்டில் போய் உட்காந்துட்டாங்களே. இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே வழி புரளி பேசணும், இல்லைனா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கான கண்டென்ட் எங்கே கிடைக்கும்னா அன்ஷிதா கிட்ட தான் கிடைக்கும். ஸோ ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அவங்க அழறாங்க அப்படின்னும் போது இல்லை மஞ்சரி போய் சொல்கிறான், ஜாக்லின் போய் சொல்கிறான், நான் ஒன்றும் பண்ணலை அப்படி இப்படின்னும் போது இல்லை கரெக்டு தான் அந்த இடத்துல வந்து ஜாக்லின் மேலே இருந்தது மஞ்சரி தானே இல்லை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க. பட் ஆனால் குறும்படலாம் கேட்டால் அந்த ஒரு ப்ரெஷரில் எல்லாருக்கும் எல்லாம் தான் அடிபட்டுச்சு, எல்லாருக்குமே அது டஃப் தான் எல்லாருமே கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவங்க சொன்னது என்னென்னா கை மாட்டிச்சு கால் மாட்டிச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னா அந்த ரிலாக்ஸ் பண்ணுற இடத்துல இவங்க இல்லை. ஒரு இடத்துல மஞ்சரி அன்ஷிதாவை லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு மாதிரி அவங்க உடம்பு மேலே ஏறி உட்காரும்போது இப்போ வயிறு வலின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க அன்ஷிதா. உடனே விஷால் சரி ஓகே வயிறு வலினா போய் உட்காந்துருன்னு சொன்னே போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் திருப்பி வந்து பவித்ரா வந்து ரயான் அட்டாக் பண்ண வரும்போது திருப்பி அங்கேருந்து ஓடி வருவாங்க. அப்போ உடனே மஞ்சரியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முத்துவும் கேட்பார் இப்போ தான் வயிறு வலின்னு தானே போனாங்க, அதுக்குள்ளே வந்துடுறாங்க, அப்போ இவ்வளோ நேரம் சொன்னது என்ன பொய்யா அப்படிங்கிற மாதிரி முத்து அந்த இடத்துல வருவார். விஷால் வந்து பூசி மழுப்பி அதுக்கு அவங்க வந்து போய் உட்காந்துட்டாங்க, கூடவே இருந்திருக்கணும் மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி திருப்பி மஞ்சரி தான் சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல
இடத்துல அன்ஷிதா பண்ண அப்பட்டமான ஒரு சீட்டிங் வேலை யாருமே அட்ரஸ் பண்ணல. முக்கியமாக கேப்டன் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான். இது இதோடு மட்டும் ஆச்சா? டாஸ்க் முடிஞ்சோடனே சரியாயிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. டாஸ்க் முடிஞ்சோடனே அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு வரும்போது அன்ஷிதா அவ்வளோ வன்மத்தை கொட்டி ஜாக்லின், மஞ்சரி இவங்களெல்லாம் வந்து ரயான் எல்லாரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா 3 பேருமே அந்த ஒரு வன்மத்தை ஃபுல்லாக கொட்டின மாதிரி இருந்தது. பட் ஆனால் பவித்ரா அதை சட்டில் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஜெஃப்ரியும் பெருசாக வெளில தெரியாத மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டாரு. இதில் அப்பட்டமாக மாட்டிக்கிறது பார்த்திங்கன்னா அன்ஷிதா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதா இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இவ்வளோ வன்மம் டாஸ்கில் வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது ஆல்ரெடி மஞ்சரி சொல்லியிருப்பாங்க. அவங்க டாஸ்க்காக பார்க்குறாங்களா இல்லை பர்சனல் பேக்கேஜை பார்க்குறாங்களானே தெரிய மாட்டேங்குதுன்னு. கண்டிப்பாக அவங்க பர்சனல் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து டாஸ்க்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் தன்னை நோட் பண்ணிட்டாங்க, இல்லை வீக்கெண்டில் கேள்வி கேட்பாங்க, நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் வந்து தனக்கான ஒரு நியாயம்னு ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. தப்பு செய்கிறவனுக்கும் நியாயம் இருக்குங்க. அப்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க நியாயம் இருக்குன்னா அதில் கொஞ்சமாவது மனசாட்சியோட நியாயத்தை எடுத்து வைக்கணுன்றது தான் என்னோடய புரிதலை தவிர எல்லாருக்கும் அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கானது. அப்படி தான் இந்த இடத்துல அன்ஷிதா அப்பட்டமாக பர்சனல் பேக்கேஜை வச்சுக்கிட்டு தான் அந்த விளையாட்டை விளையாடினாங்க. ஜாக்லின், மஞ்சரிக்கு எதிராக அந்த ஒரு சான்ஸ் கிடச்சோடனே ஒன்று அவங்கள ட்ரிகர் பண்ணி வம்பு இழுக்கணும், இல்லைனா மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் டாஸ்கில் பண்ணேன்னு சொல்லணும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ரயான் கிட்ட இதில் வந்து ஜாக்லின் கூட சேர்ந்து முத்து ஆடினாலுமே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து டக்குன்னு பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது 1-on-1 பண்ணிக்கல. ஏன்னா அந்த பாதி பொம்மை இருந்ததையுமே அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அன்ஷிதா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா பாதி பொம்மை தான் உங்ககிட்ட இருக்கும் அன்ஷிதா டீமில். ஸோ மிச்சம் இருக்கிறது இவங்ககிட்ட ரயான் கிட்டனாலும் முத்து கிட்ட 2 ஒன்று தான் இருக்கும் முத்து கிட்ட. இப்போ ஆப்வியஸாக வந்து ஜாஸ்தி முயல் வச்சுருக்கவங்க தான் வின் அப்படின்னு சொன்னோடனே முத்துவால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா டபக்குன்னு அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே ஜாக்லினுக்கு அது வந்துடும் அப்படின்னும் போது அந்த ஜாக்லின் டீமுக்கு அது வந்துடும். ஆனால் என்எஃப்பி அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் டீம் வின் பண்ணதை அக்செப்ட் பண்ணாரோ இல்லையோ முத்து கண்டிப்பாக ரயானுக்கும் முத்துக்கும் ஒரு கோல்டு வரப்போகுது. இதில் ரயான் வந்து முத்துவை கொஞ்சம் டீசென்ட் ஜெனினாக தான் நடத்துகிறாரு. ஆனால் முத்துக்கு ரயான் மேலே இருக்கக்கும் அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை தனக்கு ஈக்குவலாக மற்றவங்க மைண்ட் வாய்ஸை பிடிக்கிறதும் மற்றவங்க ஸ்ட்ராட்டஜியை பிடிக்கிறதும் ரயான் பிடிச்சிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு அவர் வந்து ஜாக்லினை விட ரயானை வந்து ஹெல்த்தி காம்படிட்டராக பார்க்குறாரான்னு தெரில. ஆனால் ரயானுக்கும் முத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் ப்ளஸ் என்னன்னு பார்த்தா முத்து நல்லா பேசுவார். ஸ்ட்ராட்டஜி மைண்டில் வச்சாலும் மைண்ட் வைஸ் வச்சாலும் அதை பிடிச்சி பேசக்கூடிய ஆள். பட் ஆனால் ரயான் வந்து எல்லா இடத்துலையும் பாயிண்ட் வச்சாலுமே மோஸ்ட்லி அந்த அவரோட பாயிண்ட்ஸ்லாம் பின்னாடி தான் பேசியிருக்காரு. முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனாலுமே முத்து அளவுக்கு நெளிவு சுழிவாக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க முடியும்னா அது கண்டிப்பாக முடியாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரயான் தனக்கு ஈக்குவலான காம்படிட்டராக வந்துடுவாங்களோ, ஜாக்லினை கூட இவர் ஏதோ ஒன்று பேசி ஃப்ரெண்டுன்ற பேரில் ஒன்று பண்ணிடலாம், தீபக்கையும் சட்டில் ஆக்கிடலாம். மஞ்சரி ஆல்ரெடி ஃப்ரெண்டுன்ற அந்த செகண்ட் சர்க்கிள்லேயே வச்சுருக்காரு. இவர் ஃபஸ்ட்டில் டாப்பில் நின்றுட்டு. ஆனால் ரயான் இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்து அடிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஜாக்லின் கிட்டேயும் போய் தனியாக சொல்கிறாரு, இந்த டீமில் நீங்கள் வின் பண்ணிங்க எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ உன் டீமுக்குள்ளேயே தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ரயானை கொஞ்சம் ஒரு மாதிரி ரயான் வந்து ஜாக்லின் ஏமாற்றிட்ட மாதிரி ஒரு மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த என்எஃப்பி வந்து ரயானுக்கு தான் கொடுக்குற பட்சத்தில் ஜாக்லின் அதை விட்டு கொடுத்துட்டாங்கனோ இல்லை ஜாக்லின் தான் அதுக்கு டிசர்விங்னோ ஒன்று பண்ணுறாரு. அதே சமயத்தில் ரஞ்சித் கிட்டேயும் போய் உசுப்பேற்றி விட்றாரு. நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஃப்பி வந்திருக்கணும், ஆனால் வந்து என்எஃப்பின்னு சொல்லலை, நியாயமாக பார்த்தா அந்த டீமில் வந்து நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராங் பர்சன். நீங்கள் அந்த கோட்டையை பாதுகாக்கலைன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்க முடியாது ஜாக்லினும் ரயானும். ஸோ அது பாதுகாத்தது அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு தான் அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க, ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லணும்னு ஒரு பக்கம் இங்கேயும் பேசி பேத்தி விட்டுறாரு ரஞ்சித்தையும். இதில் வந்து யாருக்கு அந்த என்எஃப்பி அப்படின்னு பேசுகிற பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த என்எஃப்பி பற்றி. அதில் விஷால் காதில் போய் 3 பேரும் சொல்லணும். ரஞ்சித் வந்து அவருக்கே ஃபஸ்ட்டு செல்ஃப் ஓட்டிங் பண்ணாலும் அதுக்கப்புறம் அது வந்து ஓட்டிங் ப்ராசஸில் தான் டிசைட் பண்ண முடியும் போது யாரோ ஒருத்தர் பேரை ரஞ்சித் சொல்லணும். அப்புறம் ரயான் வந்து அவர் ரயான் ஜாக்லினையும் ஜாக்லின் ரயானையும் மாற்றி சொல்லிக்கும் போது மெஜாரிட்டி வைஸ் ரஞ்சித் வந்து ரயான் பேரை சொன்னதுனால 2 ஓட்டு அடிப்படையில் அது ரயானுக்கு தான் வந்துடும். ஸோ இப்படி தான் போச்சு. இதில் வந்து ஜாக்லின் டீம் தனக்கு ஃபேராக ஆடலைனோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல முத்து வந்து திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதில் ஜாக்லினை குத்தம் சொல்ல மாட்டேன், ரயான் தான் அது சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் ரயானும் தாட் ப்ராசஸ் வேறு இன்னொரு ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் வச்சுருந்தார். அவர் தாட் ப்ராசஸ்லையும் முத்துவும் ஜெஃப்ரி கூட சேர்ந்து ஆடலாமான்னு ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுருந்தார். இது ரெண்டுத்துக்கும் நல்ல நேர்மையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மட்டும்தான். இதில் வந்து முத்து தான் செஞ்சதை ஒத்துக்காமல் ரயான் வந்து நேர்மையாக இல்லை, நீங்கள் எங்கள் டீமுக்கு ஃபேராக ஆடலை, எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடலை அப்படின்னும் போது என்ன தான் உங்கள் டீமுக்கு ஏற்ற மாதிரி ஆடணுன்னாலும் அவங்க டீமுக்கும் அவங்க சேஃப் பண்ணி தானே ஆகணும். அப்போ ஒரு இடத்துல வந்து ஜாக்லின் வந்து
அந்த பொம்மைய கூட வந்து மஞ்சரி கேட்பேன். ஏன்னா மஞ்சரி கிட்ட ஒண்ணு கூட இருக்காது. மஞ்சரி முத்துக்கிட்ட. அப்போ அப்படி ஏன்னா இவங்க வந்து இவங்கள பவித்ராவையும், ஜெஃப்ரியும் அட்டாக் பண்றதுலே இருப்பாங்களே தவிர, போய் எதுவுமே எடுக்கவே இல்ல கன்வேயர் பெல்ட்லன்னும்போது, ரயான் கிட்ட 2 இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல. எங்க 2க்குலாம் ஒண்ணு குடுன்னு சொல்லி மஞ்சரி கேட்பாங்க. முத்து ஒண்ணு ஒண்ணு குடுறான்னும்போது, அப்போ இவரு ஃபர்ஸ்ட்டு யோசிப்பாரு ரயான் நம்மகிட்ட 2 இருக்கு எப்படி குடுக்கறது? எப்படி தான் டீம் சேர்ந்து ஆடுனாலும், டக்குன்னு பிக் பாஸ் ஏதோ ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டா, இவங்க தானே ப்ரையாரிட்டி இருப்பாங்க அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் ஜாக்லின் "ஏய் குட்றான்னு சொல்லி ஜாக்லின் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ரயான் குடுப்பாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஜென்யூனா தான் ஜாக்லின் அந்த 2 பேரும் சேர்ந்து ஆடின காம்போல கரெக்ட்டா இருந்தாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல முத்துவோட ப்ளே கொஞ்சம் இருந்தது. ஆனா முத்துவோட ப்ளே இருந்ததுன்னு சொல்றத விட, ரயானோட ப்ளே இருந்தது அப்படிங்கிறத முத்துவால அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஸோ முத்துக்கு ரயான பிடிக்கல அப்படிங்கிறத விட, மத்த எல்லாரும் ஏன்னா இப்போ வந்து யாருமே அவருக்கான ஈக்குவல் காம்படிட்டர் இல்ல அப்படின்னு அவர் கெஸ் பண்ணிட்டாரு, சென்ஸ் பண்ணிட்டாரு. மஞ்சரி வந்தாலுமே அந்த ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மஞ்சரி கீழ தான் இருக்காங்க. இல்ல ஃப்ரெண்டுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த அந்த இடத்த கொஞ்சம் செட்டில் ஆக்கிடலாம். பட் ஆனா ரயான் வந்து எதிர்க்க நின்னா, அது ஈக்குவல் டஃப்பா இருக்கும் அப்படின்னு முத்து ஃபீல் பண்றாருன்னு நெனைக்கிறேன். சேனலும் அந்த அந்த கேம் அப்படி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் கைஸ் இன்னைக்கான எபிசோட்ல நடந்தது. நான் ஓவராலா ஃபுல்லாவே சொல்லிட்டேன். ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ கைஸ்.